வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி த்ராட்ஸில் வந்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அதுவும் மைவி த்ராட் சம்மந்தமாக இந்த ஆப்பு வந்து அடுத்த மாதம் ரிட்டர்ன் வரப்போகுது, அதுவும் அஃபிஷியலாக ப்ளே ஸ்டோர்லேயே லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிஞ்சோடனே பல பேர் பலவிதமான கேள்விகளை வந்து பார்த்திங்கன்னா எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படி இது பாசிபிள், எப்படி கொண்டு வர முடியும்? ஸோ எம்டி சார் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் பைலில் இருக்கிறாங்க, அந்த 71 டேரக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் பைலில் இருக்கிறாங்க. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டுட்டாங்களா? ஸோ எப்படி இதெல்லாம் போடாமல் அந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கொண்டு வர முடியும், அதுவும் இன்டர்நேஷனல் ஆப்பாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகளை வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிற விதமாக நம்ம இந்த வீடியோவை போட போகிறோம். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இந்த ஆப் எப்படி கொண்டு வர போகிறாங்க, ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா மைவி த்ராட்ஸில் இந்த ஆப்புக்கான ஒரு விஷயத்தை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நிறைய பேர் கேள்வி எழுப்பக்கூடியது என்னென்னா, சரி நீங்கள் வரேன்னு சொல்கிறீங்க, ஓகே, எப்படி வரும், இதுக்கு எப்படி என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எம்டி சாருக்கு கண்டிஷன் பெல்லில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறமா ரெண்டாவதாக சொல்ல போகணுன்னா இந்த 71 டேரக்டர்ஸும் கண்டிஷன் பெல்லில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வந்து பார்க்கும்போது இஓடபிள்யூ அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், மைவி த்ராட்ஸோடைய அக்கௌண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஸ்டோர்ஸு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ப்ராடக்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் ஃப்ரீஸில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் எப்படி அஃபிஷியலாக இந்த ப்ளே ஸ்டோரில் ஆப்பை கொண்டு வர முடியும்? ஸோ அவங்களுடைய அனுமதி இல்லாமல் கொண்டு வர முடியாது. நீதிமன்றத்துடைய காவலில் தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க அதை முழுமையாக விடுவிச்சா மட்டும்தானே இந்த ஆப்பையும் கொண்டு வர முடியும். ஆல்ரெடி ப்ளே ஸ்டோர்லேருந்தே அந்த ஆப்பை தூக்கிட்டாங்க, இப்போ எப்படி அதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஒரு பதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மறைமுகமான ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ இதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பத்தகுந்த வட்டாரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதாவது இந்த எம்டி சாராக இருக்கட்டும், இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், ஸோ அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை மறுபடியும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ஒரு நல்ல தகவலையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த ஆப்பு வருதுங்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்புக்கான ஒரு முழு ப்ராசஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தகவல் வந்திருக்குது. ஸோ அதனோட அடிப்படையில் ஆப்பை கொண்டு வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக அவங்க வெளியில் வந்துட்ட மாதிரி தான். அடுத்து அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போகணுன்னா இந்த ப்ராடக்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸில் இருக்கக்கூடியதை ஸோ முழுமையாக வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்படி வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா கூடிய விரைவிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பு வந்துட்டாலே அடுத்து நமக்கு பேமெண்ட் ஆப்ஷனாக இருக்கட்டும், கம்பெனி ரன் பண்ணுறதா ஆப்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம எம்டி சாரை எப்படி ஒரு சீக்ரெட்டாக வந்து ஒரு சர்ப்ரைஸாக வெளில கொண்டு வந்தாங்களோ, அதே போல் இப்போ இதுக்கான ப்ராசஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இது அதிகாரப்பூர்வமான தகவலை அவங்க வெளியில் தெரிவிச்சிட்டா கூட ஸோ எதிர் தரப்புலேருந்து வேறு ஏதாவது சதிகள் பண்ணி இதை முடக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சீக்ரெட்டாக ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு வந்து ஸோ அடுத்த மாதம் பிப்ரவரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பு சம்மந்தமான ஏதாவது ஒரு நல்ல தகவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கவலைப்பட வேணாம், எதுவும் இருந்தாலும் ஒரு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன், கவலைப்பட வேணாம். ஸோ பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருந்தாலும் சரி இந்த ஆப்பு வந்துருச்சுனாலே அடுத்து பேமெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே செயல்பட முடியும், கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அக்கௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸில் இருக்கிறது வெளில வந்துடும். ஸோ அந்த இருக்கிற அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு கொடுக்கணுமோ ஸோ ஃபஸ்ட்டு பிரித்து கொடுத்துட்டு அடுத்து கம்பெனி செயல்படுறதுக்கான விஷயங்களையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் மைவி த்ராட்ஸ் கம்பெனி சார்பாக. ஸோ எனக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்துகிற, கவலைப்பட வேணாம். ஸோ இந்த தகவலை, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, முக்கியம் மைவி த்ராட்ஸ் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.